நண்பர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம வாங்கக்கூடிய மருந்துகள் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம பேர் படித்து பார்ப்போம். அப்படி பேர் படித்து பார்க்குறப்ப எல்லா மருந்துகளோட முடிவுலேயும் பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் போட்டிருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா 21% போட்டிருப்பாங்க, 40%, 31%, 24% அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருப்பாங்க. அதனோட பர்சன்டேஜஸ் முடியும் போது எல்லாமே பார்த்திங்கன்னா எஸ்சி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க, இல்லை எஸ்எல் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சில மருந்துகளில் பார்த்திங்கன்னா இசி போட்டிருப்பாங்க, எஸ்எல்னு போட்டிருப்பாங்க, டபிள்யூபி போட்டிருப்பாங்க. இப்படி ஒவ்வொரு மருந்துலேயும் ஒவ்வொரு பேர், அதாவது பார்த்திங்கன்னா முன்னாடி இருக்கிற மருந்துகள் எல்லாமே விட கடைசியாக முடியக்கூடிய அந்த 2 வேர்டு, அது பார்த்திங்கன்னா 2 எழுத்து இருக்குது இல்லைங்களா, அதோட மதிப்பு என்ன, அது எதற்காக போடுறாங்க, அதோட மீனிங் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா முன்னாடி இருக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா வெவ்வேறு மருந்துகள், ஓகேவா. அதுக்கு பின்னாடி வருது இல்லையா அந்த 2 எழுத்து. ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை நம்ம செடிகளுக்கு வரக்கூடிய நோய்களுக்கு அடிப்போம், அதுலேயும் பார்த்திங்கன்னா அதே எழுத்து இருக்கும். நம்ம களைக்கொல்லியாக பயன்படுத்துவோம், அதுக்கும் அதே எழுத்து முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி புரியாத தன்மை ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா. இந்த வீடியோவில் நாம் அது எதற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படின்னா, அந்த எஸ்எல் அப்படின்னா என்ன, சிஎஸ் அப்படின்னா என்ன, டபிள்யூபின்னா என்ன, எதற்காக பயன்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு நம்ம காமனாக என்னென்ன மெத்தடில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, சாலிடாக யூஸ் பண்ணுவாங்க, லிக்யூடாக யூஸ் பண்ணுவாங்க, அப்படின்னா கிரானட்ஸாக பார்த்திங்கன்னா உருண்டையாக யூஸ் பண்ணுவாங்க. உருண்டையாக கூட மருந்துகள் இருக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம ப்ரோக்ளைம் சேமியா மருந்து பார்த்திங்கன்னா அது மாதிரி சின்ன சின்ன உருண்டையாக இருக்கும். பவுட்ரு மெத்தடில் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா சாஃபு, அசிபேட்டு, அசிமாப்ரைடு, இது எல்லாமே பார்த்திங்கன்னா பவுட்ரு. ஸோ இப்படி நிறையா விஷயங்கள் இருக்குது. இப்போ லிக்யூட் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த லார்கோ, டெலிகேட்லாம் இருக்குல்லையே, இதெல்லாம் பார்த்திங்கன்னா லிக்யூடில் வந்துடும். அந்த சாலிட், இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இதில் வந்துக்கிட்டு இருக்குது. இதோட அர்த்தங்கள் என்ன அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படின்னா பவுட்ரே நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். பவுட்ரோட முடிவில் பார்த்திங்கன்னா எந்த மருந்து எடுத்தாலும் நீங்கள் கடைசியாக டபிள்யூபிஎஸ்ஜி அதுமாரிலாம் இருந்துச்சு அப்படின்னா, உதாரணத்துக்கு இப்போ டபிள்யூபி அப்படி இருக்குன்னா அது பார்த்திங்கன்னா வெட்டபிள் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா சுத்தமான பவுட்ரு, அந்த ஈரப்பதம், லைட்டான ஈரப்பதத்தில் இருக்கக்கூடிய ஒரு பவுட்ரு, அவ்வளோதான். மற்றபடி அதில் ஒன்றுமே கிடையாது. நீங்கள் பவுட்ரு கொட்டி பார்த்திங்கன்னா கூட அதில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் இருக்கிற மாதிரியான ஒரு சில எதுவுமே இருக்காது. ஆனால் அந்த பவுடரில் பார்த்திங்கன்னா ஈரப்பதம் லைட்டாக இருக்கும், ஓகேங்களா. இது பார்த்திங்கன்னா டேங்க்கில், அதை பார்த்திங்கன்னா தண்ணி கூட மிக்ஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸின்னு சொல்லுவாங்க. நம்ம எடுத்த உடனே பார்த்திங்கன்னா அதிகப்படியான தண்ணியில் பார்த்திங்கன்னா கலந்தோம் அப்படின்னா ரிசல்ட் தராதான். அது கொஞ்சோண்டு தண்ணியில் ஃபஸ்ட்டு கலந்துட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா டேங்க்கில் ஊற்றணும் அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. இந்த பார்த்திங்கன்னா டபிள்யூபி அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா இந்த மூச்சு திணறல் இது மாதிரியான நோய்கள் பார்த்திங்கன்னா ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்திங்கன்னா பெஸ்ட் கண்ட்ரோல், பூச்சிக்கொல்லிகளுக்கும் பயன்படுத்துகிறாங்க, களைக்கொல்லிகளுக்கும் இதை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இதை நம்ம பூச்சி இது மாதிரியான விஷயங்களுக்கு பயன்படுத்துகிற மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம சாஃப் சொல்லலாம். அதேமாரியே இந்த களைக்கொல்லியாக பயன்படுத்துறதுல பார்த்திங்கன்னா அட்ரஸின் சொல்லலாம். அட்ரஸினில் இதில் தான் டபிள்யூபி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், டபிள்யூபி அப்படின்னா வெட்டபிள் பவுட்ரு. அது பார்த்திங்கன்னா ஒரு பவுட்ரு வடிவத்தில் இருக்கும். அந்த பவுட்ரு வடிவத்தில் இருக்கிற மருந்து பார்த்திங்கன்னா கம்மியான தண்ணியில் தான் ஃபஸ்ட்டு கலக்கணும். அதற்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா அதிகமான தண்ணியில் நம்ம பார்த்திங்கன்னா கலந்துக்கணும், ஓகேங்களா. அவ்வளோதான், சிம்பிளான விஷயம். அப்படி இருக்கக்கூடிய டபிள்யூபின்னு போட்டிருக்கக்கூடிய எல்லாமே பார்த்திங்கன்னா மூச்சு சுவாசத்தை பாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாட்டில், அந்த எஸ்பி பவுட்ரு, இந்த பாட்டில் எல்லாமே ஒரு சில இதெல்லாம் பார்த்திங்கன்னா எஸ்பி அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க. எஸ்பி அப்படின்னா என்னென்னா சால்யூபிள் பவுடர் அப்படின்னு சொல்லுவாங்க. பவுட்ரை பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஃபார்மேட்டுக்கு மாற்றி அதை கொண்டு வந்திருப்பாங்க. அதாவது பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா தண்ணியில் சீக்கிரமாக கரையக்கூடிய தன்மை உடையது. இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 15% 95% பார்த்திங்கன்னா அதோட இன்க்ரீடியன்ஸாக பார்த்திங்கன்னா அந்த எந்த பர்பஸ்க்காக நம்ம அந்த மருந்து அடிக்கிறோமோ அதுக்காக அந்த பவுடரில் ஒரு சில இன்க்ரீடியன்ஸ் அடிஷ்னலாக ஒரு சில மருந்து எல்லாமே சேர்த்துருப்பாங்க. அந்த மருந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் 95% பார்த்திங்கன்னா நம்ம கலக்கும் போது அப்படியே வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மருந்தில் என்ன ஒரு மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா, நம்ம இந்த மருந்து கலக்கும் போது நமக்கு பார்த்திங்கன்னா மூச்சு திணறல்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மருந்து கலந்த உடனே நம்ம வேறு ஏதாவது சாப்பாடுன்னு போகாத மூஞ்சில் எங்கேயோ தேய்ச்சோம் அப்படி இப்படின்னா கூட நமக்கு பார்த்திங்கன்னா உடல்நிலை பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா இது இந்த பவுட்ரு கூட நீங்கள் பார்த்திங்கன்னா எது கலந்தாலும் அது எந்த ஒரு பிரச்சனையும் கொடுக்காதா. பார்த்திங்கன்னா இப்போ பவுட்ரு கலக்குறீங்கன்னா அது கூட மற்ற மருந்து கலக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சில மருந்தெல்லாம் சொல்லுவாங்க. அது மாதிரி இதற்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்கிறாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா பவுட்ரு தான், சால்யூபிள் பவுட்ரு. இதுக்கு உதாரணம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம அசிபேட் பாக்கெட் எடுத்து வெளியே வச்சாலே எவ்வளோ நாற்றம் வரும் அப்படின்னு சொல்லி தெரியும். கண்டிப்பாக அது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஆபத்துடைய ஒரு பவுடர் அப்படின்னே சொல்லலாம். இதுக்கு முன்னாடி பார்த்தது பார்த்திங்கன்னா டபிள்யூபி, அது பார்த்திங்கன்னா வெட்டபிள் பவுடர். இது பார்த்திங்கன்னா சால்வபிள் பவுடர் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஈசி அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த ஈசிங்கிற மருந்து பார்த்திங்கன்னா
20 EC 12 EC 5 EC இதுமாரிலாம் மருந்துகள் இருக்குது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பெயர் ஓகேங்களா வச்சுருக்காங்க. இது என்ன அப்படின்னா எமுலிசிலேட்டட் கான்சன்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னத்துக்காக அப்படின்னா ஏகப்பட்ட இதை மிக்சர்ஸ் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாதாரணமாக நம்ம வந்து ஒரு மருந்துகளுக்கு நம்ம செடிகளுக்கு வந்து பயன்படுத்தினா வேலை செய்யாது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இமுலைசர் அப்படின்னு சொல்லி ஒரு மிக்சர் ஏஜென்ட்டாக பார்த்திங்கன்னா ஒரு ஏஜென்ட் இருக்கார். அந்த ஏஜென்ட்டோட வேலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த மருந்தை தண்ணி கூடயோ இல்லை ஆயில் கூடயோ மிக்ஸ் பண்ணுறதுக்கு உதவக்கூடியவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட் ஓகேங்களா. நம்ம டைரெக்டாக எடுத்து இதணும் அப்படின்னா அதை பார்த்திங்கன்னா அந்த ஏஜென்ட் இல்லாத எமுலைசர் அப்படிங்கிற அந்த ஏஜென்ட் இல்லாத நம்ம இந்த மருந்து ஊற்றுனோம்னா மிக்ஸி ஆகாதான். அந்த ஏஜென்ட்டை வச்சு நம்ம யூஸ் பண்ணால் தான் அந்த ஏஜென்ட் வந்து அந்த மருந்தில் ஆல்ரெடி கலந்துருப்பாங்க. அது மூலயமா தான் இது வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்யும் அப்படிங்கிறாங்க. இந்த ஈசி அப்படின்னு சொல்லி முடிகிற அந்த மருந்துக்களால் என்ன பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கண் எரிச்சல் வரும், தோல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அரிப்பு எடுக்கும். பார்த்திங்கன்னா உடம்புல பட்டுச்சு அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்கின்ஸ் அதாவது பார்த்திங்கன்னா தோல் இருக்குல்லையா தோல் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா உள் உறிஞ்சப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் அப்படிங்கிறாங்க. இப்போயே நிறைய பேர் புரிஞ்சிருக்கும் என்ன மருந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக சொல்ல போகிறோம் அப்படின்னு. இவ்வளோ பிரச்சனைகளை சொல்லும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன மருந்து சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா கராத்தாவை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அடித்தோம்னா மூஞ்சி எரியுது, கை காலெலாம் பிச்சுக்குது, கண் எரியுது அப்படிங்கிற மாதிரியான கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாமே நிறைய விவசாயிகள் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கு காரணம் என்ன அப்படின்னா அந்த ஈஸின்னு போட்டிருக்க மருந்து எது அடித்தாலும் இந்த பிரச்சனை கொடுக்கும். கராத்தாவாக இருக்கட்டும், மாலத்தியான், பெண்டிமெத்திலின், பென்டால், அதே மாதிரி இந்த ப்ரொபனாசைபர். அந்த ப்ரொபனாசைபர் மட்டும் பார்த்திங்கன்னா எரிச்சல் கொடுக்காத காரணம் என்ன அப்படின்னா அதோட காம்பினேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது பார்த்திங்கன்னா ஒரு சில விவசாயிகளுக்கு கராத்தா டைரெக்டாக அடித்தா உடம்புக்கு வந்து ஒத்துக்குது, அதனால் அடிக்கிறாங்க. ஒரு சில விவசாயிகளுக்கு அது செட் ஆகலை. அதற்காக மினிமைஸ் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ப்ரொபனாசைபர் கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த லிஸ்ட்டில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா எஸ்சி அதாவது பார்த்திங்கன்னா சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சஸ்பென்ஷன் கான்சன்ட்ரேட் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் கரையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது தண்ணியில் கரையாதுன்னா அது எப்படி பயன்படுத்துறது அப்படின்னா இதை வந்து பார்த்திங்கன்னா மற்ற மருந்துகள் மாதிரி இந்த பவுட்ரு தண்ணியில் போட்டு கரைக்கிறதோ இல்லை டைரெக்டாக லிக்விடாக இருக்கிறதோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இதில் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பவுடரில் இருந்து வந்து பார்த்திங்கன்னா லிக்விடாக சேஞ்ச் பண்ணுவாங்க. கம்பெனிஸே வந்து பார்த்திங்கன்னா அந்த வேலையை பார்த்துருவாங்க. அதாவது பார்த்திங்கன்னா பவுடர்லேருந்து லிக்யூடாக சேஞ்ச் பண்ணுவாங்க. அந்த லிக்யூடை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் தண்ணியில் கலந்தோம் அப்படின்னா தண்ணியில் கரைஞ்சிரும் அப்படிங்கிறாங்க. அதாவது கம்பெனி பவுடரை வந்து லிக்யூடாக மாற்றி அந்த லிக்யூடை தான் வந்து பார்த்திங்கன்னா விவசாயிகளையே நம்மக்கிட்ட ஒரு ப்ராடக்டாக கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மற்றபடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸி பார்த்தோம் இல்லைங்களா எமுலேஷன் கன்சிடபிள் அதே மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான். இதில் என்ன ஒரு பிரச்சனை இருக்காது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த முக எரிச்சலோ கையரிப்போ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்காது. இதற்கு எடுத்துக்காட்டு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த லார்கோ டெலிகேட்டு லாடிஸ் மருந்து இருக்கு இல்லைங்களா அந்த லார்கோ டெலிகேட் ஸ்ப்ளனட்ரம் இருக்கு இல்லையா இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இதற்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததாக அதில் பார்த்திங்கன்னா அந்த சால்யூபிள் லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இந்த சால்யூபிள் லிக்யூட்ஸ் அதை பார்த்திங்கன்னா எஸ்எல் அப்படின்னு சொல்லி முடிகிறது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சால்யூபிள் லிக்யூட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன வேலை பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது அப்படின்னா இது வந்து தண்ணியில் சீக்கிரமாக கரைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்திங்கன்னா இது மருந்தே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா உப்பு மாதிரின்னு வச்சுக்கோங்க. உப்பு எப்படி போட்ட உடனே கரைஞ்சி போயிடுது அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா மருந்துகள் எல்லாமே கரைஞ்சி போயிடும் அப்படிங்கிறாங்க. வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் அப்படிங்கிற எக்ஸ்டென்ஷன் கடைசியாக எஸ்எல் அப்படின்னு சொல்லி முடிஞ்சதுன்னா இந்த மாதிரில் இருக்கும் அப்படிங்கிறாங்க. எஸ்எல்லுக்கு நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கிராமசன் கிளைசல் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல்லுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக சொல்லலாம். கூட வந்து பார்த்திங்கன்னா இந்த மோனோகுட்டோபாஸை கூடவும் வந்து பார்த்திங்கன்னா எஸ்எல் தான் சேரும். ஸோ இது மாதிரியான மருந்துக்களை தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லுவாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதாவது இந்த மருந்துக்கள்லாம் அடிக்கும் போது நம்மளோட உடல்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது. மேலே பட்டாலோ இது மாதிரியான விஷயங்கள் எதுவுமே பிரச்சனை வராது. குடித்தா மட்டும்தான் சாவு வரும். அது வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது. இந்த லிஸ்ட்டில் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜி அப்படின்னு சொல்லி முடியும். இந்த எஸ்ஜின்னு சொல்லி முடியறத மேக்ஸிமம் யாரும் வந்து பார்த்திங்கன்னா செக் பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் ஆனால் எல்லா விவசாயிகளுமே பயன்படுத்தியிருப்பாங்க. எஸ்ஜி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் சால்யூபிள் கிரானுலேட் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம ப்ரொக்ளைம் இல்லை சேமியா மருந்து அப்படின்னு சொல்லலாம் இல்லையா ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன உருண்டை வடிவத்திலையோ இல்லை இது மாதிரி இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா தண்ணியில் போட்டு கரைச்சி நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா அதான் வந்து பார்த்திங்கன்னா எஸ்ஜி அப்படிங்கிற ஒரு ஃபார்ம் கம்ப்ளீஷனில் இருக்குங்கிறாங்க. இதில் இப்போ இங்கே சொல்லியிருக்க இல்லைங்களா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா WPயாக இருக்கட்டும் எஸ்பியாக இருக்கட்டும் இசி எஸ்சி எஸ்எல் இது மாதிரியான விஷயங்கள் எல்லாமே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொதுவாக பயன்படுத்திகிட்டு இருக்கக்கூடிய மருந்துகளோட எக்ஸ்டென்ஷன். அதாவது ஒரு பாட்டில் வாங்குகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஒரு 5 இல்லை 6 இது வந்து பார்த்திங்கன்னா உங்கள் பாட்டிலில் ஏதாச்சும் ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மென்ஷன் பண்ணி இருக்கும், பண்ணாது இருக்காது. இதையும் தாண்டி நிறையா ஏகப்பட்டதற்காக பார்த்திங்கன்னா ஒரு 20-25 லிஸ்ட்டு இருக்குது. முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி அன்றாட பெரும்பாலும் பயன்படுத்திக்கிட்டு இருக்கக்கூடிய மருந்துக்கள் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இது மட்டும் தான். அதை தான் நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப்